வைகாசி மாதம் கடைசி அமாவாசை ஞாயிறோடு சேர்ந்து வந்திருப்பது அரிதான மற்றும் அற்புதமான ஒன்று. இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாடு எந்த அளவிற்கு சிறப்பை ஏற்படுத்துமோ, குலதெய்வ வழிபாடும் அதைவிட பல மடங்கு நன்மையை அளிக்கும். நாளை காலை 11:50 தொடங்கி மறுநாள் திங்கட்கிழமை காலை 9:27 வரை அமாவாசை திதி உள்ளது. வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு எளிய பரிகாரம் முயற்சி செய்யுங்கள். அடுத்த அமாவாசைக்குள் நல்ல மாற்றம் தெரியும். ஒரு மண் குடுவையில் சுத்தமான நீர் நிரப்பி அதில் 9 1 ரூபாய் நாணயம் போட்டுக் கொள்ளுங்கள். பிறகு 1 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் சந்தனம் சேர்த்து ஒற்றை படை எண்ணிக்கையில் வேப்ப இலையை போட்டு பூஜை அறையில் உங்கள் குலதெய்வம் பாதத்தில் வைத்து, என் சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்பட உன் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். பெண் தெய்வம் என்றால் தாயே என்று சொல்லுங்கள். ஆண் தெய்வம் என்றால் அப்பனே என்று சொல்லி உங்கள் கையால் பானையை மூடிக்கொண்டு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிறகு இதை நிலைவாசலுக்கு வெளியே வைத்து விடுங்கள். மறுநாள் காலை